ஐயா வணக்கம். என் பேர் லோகேஷ். எங்கள் அண்ணன் பேர் விக்னேஷ். எங்கள் அம்மா தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கோசம் இப்போ நான் பேச வந்திருக்கேன். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போயும் படுத்துட்ருக்காங்க. இப்போ இருக்க அந்த பாலாஜி, அந்த கிண்டி ஹாஸ்பிட்டலு, கலைஞர் ஹாஸ்பிட்டலு, அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் தான் இப்போ இருக்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ரொம்ப இருக்காங்க. அந்த 8வது கீமோ போடலாம் எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க. அந்த 8வது கீமோ போட்டதால் தான் எங்கள் அம்மா இருக்குது இப்போ வரைக்கும் லங்ஸ் பாதிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வரைக்கும் படுத்துட்ருக்காங்க. அந்த படுதால் தான் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா ரொம்ப மூச்சு நேற்று சவிதா ஹாஸ்பிட்டல் நான் சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா செத்து போய்டுன்னு சொல்லிட்டாங்க. சவிதா ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா சவிதா ஹாஸ்பிட்டல் நாங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டோம். இப்போ இருக்க எங்கள் அம்மா உயிரோட தான் வச்சுருக்கோம். நாங்கள் வீட்டில் ஆக்சிஜன் ஓட்டு வச்சு நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம். இப்போ இருக்கோம் அந்த காப்பாற்று மூலயமா எங்கள் அண்ணன் என்ன பண்ணிருக்கேன், எங்கள் அண்ணன் இப்போ ஏதோ தப்பாக எதுவும் மூலியமாக எங்கள் அம்மா கோசம் எங்கள் அண்ணன் எந்த மூலிகையும் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான், எதுக்கும் போக மாட்டான். எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் அம்மா கோசம் இருப்பான் எங்கள் அண்ணன். எங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா பாத்ரூம் போகிறதும் இது பண்ணுறதும் எங்கள் அம்மாவுக்கு டச் மஞ்ச் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் எங்கள் அண்ணன் தான் பார்த்துருக்கேன். எங்கள் அண்ணன் பேர் விக்னேஷ். எங்கள் அண்ணன் கோசம் எல்லாமே அவன் பார்த்து அவன் இல்லைன்னு நாங்கள் சும்மா சொல்லுவோம். அவனுக்கோசம் அவன் என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவன் என்ன பண்ணான், அவன் பண்ணதும் தப்பு தான், நாங்கள் தப்புன்னு சொல்ல. அவன் என்ன மாதிரி இந்த கோசம் பண்ண சொல்ல ஆனால் அந்த முக்கால்வாசி அந்த பாலாஜி டாக்டரால் தான். நானே எங்கள் அம்மா கூட கோசம் போய் நின்றுருக்கேன். எங்கள் அம்மா போய் கேட்கும் போது எங்கள் அம்மா எடுத்துக்கு என்ன பண்ணிருக்காரு, நோட்டை தூக்கி வச்சிருக்காரு. அந்த நோட்டை திரும்பவும் பார்த்தீங்களா, அந்த பார்த்தாங்க பார்க்கறது மூலியமாக 3 பேஜ் 6 பேஜ் எழுதி வச்சுருக்காங்க. அந்த பேஜ் இப்போ எடுத்துன்னு போனாங்க கிண்டி ஹாஸ்பிட்டலும். இப்போ வந்தாங்க 5 போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. 5 போலீஸ் கூட்டு வந்து என் தம்பியை கூட கூட்டின்னு போனாங்க. என் தம்பி மூலியமாக எங்கள் வீட்டு மாடி மூலம் ஒருத்தருக்காப்புல அந்த வாடகை வந்து கூட கூட்டின்னு போனாங்க. அந்த வாடகை கூட்டும் போது இப்போ இருக்க என்ன இதுன்னு தெரில, பேர் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. இப்போ இருக்க என்ன இதுன்னு தெரியல. என் தம்பி ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல. என்ன பண்ண ஜெராக்ஸ் எடுத்தால் நான் கூட்டு வந்து வீட்டில் விட்டுருவோம். நாங்கள் இப்போ இருக்க எங்கள் அம்மா பார்த்தா ஆக்சிஜனில் தான் இப்போ இருக்க எங்கள் அம்மா உயிர் வாழ்ந்துருக்காங்க. ஆக்சிஜன்லாம் எங்கள் அம்மா எதுவும் இருக்க முடியாது. வேறு எதுவுமே இப்போ நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பல. கலைஞர் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லும் பண்ணது அந்த பாலாஜி டாக்டர் தான் சார். வேறு எதுவுமே நாங்கள் இப்போ சொல்ல முடியல. மக்கள் நீங்கள் பார்க்கணும். வேறு எதுவும் எங்களுக்கு அது எங்கள் அம்மா மாதிரி அழுவு பார்த்தாங்க. யாருமே அவதிப்படக்கூடாது. எங்களுக்கு தான் முக்கியம் அது ஒன்று தான். எங்கள் அம்மா அவதிப்பட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டாக அவதிப்படக்கூடாது, ஒரு அம்மாவும் அவதிப்படக்கூடாது, ஒரு அப்பாவும் அவதிப்படக்கூடாது. அந்த அவதிப்பட்டு யாருனா காப்பாற்ற முடியுமா? அவங்க கவர்மெண்ட்மாக சம்பாதிக்கிறாங்க. 50,000 1,00,000 சம்பாதிக்கிறாங்க. அது கவர்மெண்ட் எங்களுக்கு யாருனா தருவாங்களா? இதே அவங்க ஒரு எதுக்கு நியூஸில் இன்றைக்கி தான் பார்த்தோமே, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏதோ முக ஸ்டாலின் வந்தாங்க, எவரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எங்களுக்கு அது தெரியாதுல்ல. எங்கள் அண்ணன் ஹார்ட் பேஷண்ட் தான். அதே ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தோமே. எங்கள் அண்ணனுக்கு ஹார்ட் பேஷண்ட் தான். அந்த ஹார்ட் பேஷண்ட்டில் ஒரு வெசல் உடஞ்சிருக்கு. அவனுக்கு ரெட் ஹாஸ்பிட்டல்ஸ்னு உடஞ்சிருக்கு. அந்த ஹார்ட் பேஷண்ட் உடஞ்சி நாங்கள் காப்பாற்ற முடியாமல்ட்டாங்க. அவனுக்கு 4,00,000 லட்ச கேட்டாங்க. தனியாக போய் நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேட்டது 4,00,000 லட்ச சொன்னாங்க. எங்களால் போய் தனியாக போய் எங்களால் பேச முடியல. எங்கள்கிட்டையும் காசு இல்லைன்னா நாங்கள் போய் தனியாக பேச முடியாது சார். நீங்களே பார்த்து நீங்கள் தான் பேசுங்க. நீங்கள் தான் வந்தீங்க, 3 பேர்லேருந்து வந்தீங்க. நியூஸ்லேருந்து நீங்கள் தான் வந்தீங்க. நியூஸில் வந்தீங்க நீங்கள் தான் பேசணுமே. அப்போ நாங்கள் எதுவும் பேசணும். எங்ககிட்ட காசுலேயே எதுவும் இல்லை. நாங்கள் போய் தனியாக போய் எங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. போலீஸ்காரங்க அவங்க எதுவும் நம்ம அந்த போலீஸ்காரங்கிட்டே நம்ம சொல்லவும் முடியாது. அவங்க எதனா பேசணும், நம்ம எதுவும் பேச முடியாதுல்ல. எங்கள் அம்மா இப்போ இவ்வளோ கஷ்டப்படுத்தி யார் சார் பதில் சொல்லுவா? நீங்கள் யாரா சொல்ல முடியுமா? நீங்கள் 3 பேரில் யாரா சொல்ல முடியுமா சார்? நீங்கள் யாரா சொல்ல முடியுமா? அப்பா இப்போ தான் சார் இறந்து போனார். அப்பாவால் உடம்பு முடியல, அப்பா இறந்து போயிட்டார். அம்மாவுக்கு இப்போ யாருனா பதில் சொல்ல முடியும்? அந்த பாலாஜி சாரால் தான் இந்த மாதிரி ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு. நாங்கள் அண்ணன் தம்பி வந்து 2nd டிகிரி படிச்சுட்ருக்கான் சார். அண்ணன் வந்து வீட்டில் சும்மா தான் அம்மாவுக்கோசம் இருக்கான். எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாவுக்கோசம் தான் ஃபுல் பார்த்துட்ருக்கான். எங்கள் அண்ணன் இல்லை, எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அண்ணன் இருக்க மாட்டாங்க. அதுக்கோசம் எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க. அவன் எந்த தப்புக்கும் போக மாட்டான், எதுக்கும் பண்ண மாட்டான், எதுவுமே எந்த ஈடுபாடுக்கும் போக மாட்டான். அவன் ஃபுல்லும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தான். அவன் ஃபுல் அவன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தான். கேளம்பாக்கத்தில் படிச்சுன்றான். அப்போல அவன் அந்த கேளம்பாக்கத்தை படிச்சுருந்தா. அதுக்கப்புறம் தான் வீட்டில் எங்கள் அம்மா நீ வீட்டில் ஏறி எனக்கோசம் வீட்டில் இருப்பான்ட்டு எங்கள் அம்மா வீட்டில் நிற்க வச்சாங்க. இதுக்கோசம் அவன் எந்த சந்திக்கும் போனதுக்கு எதுக்கும். ஆனால் எங்கள் அம்மா சொன்னது பார்த்தா ஃபுல் அந்த பாலாஜி சாரால் தான் எங்கள் அம்மா ஃபுல் அவதிப்படுது. அந்த லங்ஸ் எப்படி சார் ஈடுபடும்? லங்ஸால் தான். அந்த கீமோ எதுக்கு ஏற்றணும்? அந்த கீமோ சேர்த்து அந்த கீமோ டாக்டருக்கு தெரியாது. அந்த கீமோவால் எப்படி அஃபெக்ட் ஆகணும்? அந்த கீமோவால் தான் இப்போ நாங்கள் பேசுறது. அந்த கீமோவால் அஃபெக்ட் ஆகணும் நம்ம தெரியாதா? நீங்கள் சொல்லுங்கள் சார். அந்த கீமோவால் எப்படி ஏற்ற முடியாது? அந்த கீமோவை ஒரு டாக்டருக்கு தெரியாது. அந்த கீமோ இப்படி ஏற்றா இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிடும், லங்ஸ் அஃபெக்ட் ஆகிடும், கிட்னி அஃபெக்ட் ஆகும், அவங்களுக்கு தெரியாதா? நீங்கள் சொல்லணும் தானே அதை. அப்போ அந்த டாக்டர் தெரியாமல் எப்படி பேச முடியும் அவங்க? அப்போ டாக்டர் தெரிஞ்சு படித்து வந்திருக்காங்க. 1,50,000 1,00,000 சம்பளம் வாங்குறாரு. அந்த சம்பளம் எங்களுக்கு கொடுத்தா நாங்களே வீட்டில் வச்சு வேறு ப்ரைவேட்டில் பார்த்துருப்போமே. எங்கிட்ட காசுலன்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம் கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் இல்லாமல் இப்போ இவ்வளோ பார்த்து கவர்மெண்ட்டே இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ என்ன பண்ண முடியும்? எங்கன்னா பிச்சை தான் போய் எடுக்கணும். நாங்கள் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லையே. எங்களை பிச்சை எடுத்து எங்கள் அம்மா நாங்கள் பிச்சை எடுத்து காப்பாற்று எங்களுக்கு திறமை உண்டு. நாங்கள் பிச்சை எடுத்து காப்பாற்றோம், ஆட்டோ விட்டு காப்பாற்றி எப்படியும் நாங்கள் காப்பாற்றிக்கிறோம். அந்த மாதிரி காப்பாற்ற அந்த டாக்டர் எதுக்கு இருக்காங்க? ஒரு உயிரை எதுக்கு பார்த்துக்கிறாங்க? அந்த டாக்டர் உயிர் காப்பாற்ற அவங்க டாக்டர் இருக்காங்க. எந்த உயிரை அவங்க பார்க்கறதுக்கு என்ன? எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தனியாக சும்மா போய் நின்று பாருங்கள். அந்த பாலாஜி டாக்டர் பேசுறது ஒன்றும் பாருங்கள். எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த கீமோவில் அட்மிட் பண்ணுறவங்க ஒரு அந்த வார்த்துக்கு ஒரு வாசி அட்மிட் பண்ணுறவங்க எல்லாருமே திட்டுவாங்க. அந்த லேடிஸ்லேருந்து அந்த எல்லா பாட்டிங்களும் அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க. அந்த கஷ்டத்தை கேட்க யாருனா இருக்கீங்களா? யாருமே கிடையாது.
அந்த கஷ்டம் ஒருத்தன் கேட்க தான் இருக்காங்க. அந்த மாதிரி கஷ்டத்துக்கு இந்தமாதிரி வந்தீங்களே நீங்கள் வீடு தேடி, அந்த மாதிரி யாருனா இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் தேடுறதுக்கு? அந்த ஹாஸ்பிட்டல் யாருமே கிடையாது. ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட்டு பார்த்துக்குது. இவங்க தான் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் அதுக்கோசம் இப்போ பண்ணுறாங்க. இப்போ நம்மளை காப்பாற்றுக்கு எவனுமே கிடையாது. நம்மளை இப்போ லோக்கலில் இப்போ காப்பாற்றணும் பார்த்தா கவர்மெண்ட்டு நம்ம ரொம்ப நம்பின்னு இருக்கோம். அந்த கவர்மெண்ட்டு இப்போ காப்பாற்ற நிலைமையில் இல்லை. கவர்மெண்ட்லேயே இப்போ ஆட்சிக்கோசம் இருக்காங்க. இன்னும் இருக்கும். இது இப்போ என்னை கூட்டின்னு போனாங்க, என் தம்பியை கூட்டின்னு போனாங்க. வீட்டு மாடி மேலே இப்போ எங்கள் அண்ணன் கூட்டின்னு போனாங்க. வீட்டில் இருக்க ப்ரூஃபை கூட்டின்னு போனாங்க. எங்கள் அம்மாவுக்கோசம் எல்லா ப்ரூஃபை கூட்டின்னு போனாங்க. என்ன ப்ரூஃப் இப்போ எடுத்துன்னு போனாங்க? வெறும் ஜெராக்ஸ் எடுங்க தான் சொன்னாங்க சார். ஜெராக்ஸ் எடுங்க என்ன சார் சொல்ல முடியும்? அந்த ஜெராக்ஸ் எதனா தர முடியுமா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் 3 பேர் சொல்லுங்கள் சார். என்ன கவர்மெண்ட்லேயும் போடுங்க, எல்லாத்தையும் இதில் போடுங்க சார். எனக்கு தப்பு கிடையாது. எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார். அந்த லைவில் எடுத்துன்னு போனாங்க. எங்களுக்கு தேவை, அதுதான் தேவையில்ல. எங்களுக்கு தேவை எடுத்துன்னு போனோம். என் தம்பியை கூட்டின்னு போனாங்க. என் 3ஆவது தம்பியை கூட்டின்னு போனாங்க. அவன் படிச்சுட்டு இருக்கான் சார். அவன் எந்த தப்பும் பண்ணாத கிடையாது. அவன் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கான். எனக்கு தேவை என் தம்பி முக்கியம் சார். எனக்கு எங்கள் அண்ணன் முக்கியம், என் தம்பியும் முக்கியம். எங்கள் அண்ணன் எந்த தப்பும் பண்ணாதவன் கிடையாது. அவன் எந்த தப்பும் போனதும் கிடையாது. அவன்